நம்முடைய செய்தியாளர் லூகாஸ் முதன்முறையாக ஆரோக்கிய வேளையில நல்ல ஒரு செய்தியாளர் மூலமாக கேட்போம். அவரை பேசுவதற்கு அன்பாக வைக்கிறேன். வாழ்த்துவதே தேவனை ஆவியோடு உண்மையோடு கூடியவதற்கான சபையாக பார்த்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து வருகிறேன். செய்தியை கடந்து செல்வதாக ஒரு ஜெபத்தோடு கூட செய்தி அறிவிப்போம். அவருக்காக ஜெயிப்போம். நேற்றும் இன்று மாறாமல் விட்டதான ஞான தேவனே, அப்பா இந்த வாரத்துக்கு முதல் நாளை காலை பொழுது சபையாக ஒரு சிலராக நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு மகிமை மனத்தோடு ஏற்க வேண்டும். சபையாக ஒன்றாக இணைக்க உங்கள் தொழுகை ஏற்க வேண்டும் என்பதை வந்து கூட்டி சேர்த்த மாபெரு கேள்விக்காக நன்றி அப்படி உலகிலேயே அப்படியாக நான் வேதத்தில் வாசிக்கும் அப்படி நீர் மோசையாளரை அழைத்து உம்முடைய ஜனத்தை மீட்டு வரவில்லை அவருக்கு சொன்ன பொழுது அவர் அநேக ஒரு காரியங்களை சொன்னவர்களாக இருக்கிறார் அப்படி ஆன பொழுதிலும் அவர் அடியேன் திக்கு வாயும் வந்து நான் உணவனாக இருக்கிறேன், என்னால் பேசுகிறார் என்று சொல்லும்போது கர்த்தராகிய தானே நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ போதிக்க வேண்டியது நீ சொல்ல வேண்டிய ஒரு போதிக்கிறேன் என்று சொல்ல முடியாத தேவனே, இந்த வேலையில் கொடுத்த அப்படியே அடியை மறைத்து நீயே வெளிப்படுத்துகிறது. உன்னுடைய வேத வசனங்களை கேட்கிறான மக்களும் அதை கேட்டு தன்னுடைய உடல்நிலையை அதை பதிய வைத்து தன்னுடைய வாழ்க்கைக்கு அதை பிரயோஜனப்படுத்தி திரும்ப செய்ய இன்னுமாக ஆராதனை முடிய புரிந்த உடைய திருப்பை வருடத்தை நோடு வருடத்திற்குமாய் எல்லாவற்றையும் தேசிய மன்றையும் நடக்கிறார்கள். செய்திக்குள்ளாக கடந்து முன்பாக முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் 20ஆவது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது ஐசபி என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலே உட்கார்ந்திருந்து அவருக்கு நேரம் வசனம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நிச்சயம் மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் இடத்திலிருந்து கீழே விழுந்து வைத்தவனாய் எடுக்கப்பட்டான். இந்த இன்சிடென்ட் வந்து எல்லாரும் தெரியும். மோசே பவுல் அடுத்த நாள்ல முன்னாடியே போகணும் அப்படிங்கிறதுக்காக வாரத்துக்கு முதல் காலையில தொடங்கி மாலை வரை அந்த செய்தி கொடுக்குறாரு. அப்ப ஐசிஎன் 3வது மாடியில் உட்கார்ந்து இருக்காரு. இந்த இடத்துல ஒரு எப்படிப்பட்டதான உதாரணமா பல மக்கள் சொல்லுவாங்கன்னா, அவரு அந்த வசனங்களை கேட்காம நித்திரை அடைஞ்சு தூங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு கோணத்துல பார்ப்போம்னா, இப்ப நம்ம கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு ஃபேன் போட்டு இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலை ஓகே. சம்மர்ல ஃபேன் நம்மளால உட்கார முடியுமா? ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் உட்காரணும். அந்த 6 1 மணி நேரம் ஆனாலும். ஆனா அவரு எந்த சப்போர்ட்லன்னு அவருக்கு தெரியும். இப்படி திரும்பினா இப்படி சாஞ்சி கொடுத்துருவோம். அதையெல்லாம் மீறி அவர் ஏன் உட்கார்ந்துருந்தோம்னா தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு. அப்படிப்பட்ட ஆர்வமுள்ள மக்களாய் நம்ம எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை வேலை மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய வசனங்கள் எப்பெல்லாம் சொல்லப்படுதோ அப்படிப்பட்டதான ஒரு சிந்தையோடு நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்பவர்களா இருப்போம் என்று தாழ்வோடு கேட்கப்படுகிறேன். இன்றைய தலைப்பினங்கிறது ஒரு சில விஷயங்கள் அப்படியே நம்ம காலையில் வேதாந்தத்தில் வாசிப்போம், அப்படியே செய்திக்குள்ளாக கடந்துடுவோம். கிறிஸ்துவின் சபையாக இருக்கிற நாம் கிறிஸ்துவின் சபையுடைய வளர்ச்சியை பற்றி நம்ம சிந்திக்கிறோமா? கிறிஸ்துவின் சபையானது நாளுக்கு நாள் எண்ணிக்கையாருக்கும் விசுவாசத்திற்கும் பக்திகளுக்கும் வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வாசித்து கேட்டோம். அதிலே 12, 13, 14 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கப்படுகிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12, 13, 14. அல்லது முற்றிலும் தேவனே என்று எண்ணாமல் கிறிஸ்தியனால் நான் எதற்காக பிடிப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்தியசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயத்திற்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். எப்படிப்பட்ட பரவாயில்ல வசனத்தை சொல்றாங்கன்னா, விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடித்தேன்,
எல்லாத்தையும் அந்த ஒரு லெவல்ல ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்ன பவுல் வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்வு நாந்தேன் அப்படின்னு நான் என்னை பத்தி நான் சொல்றது இல்லை. என்ன செய்யறேன் அப்படின்னா, இயேசுவானவர் எதுக்காக பிடிச்சார் அதை வந்து அடுத்த 13ஆம் வசனத்தை சொல்லப்படுது. அதை ஆசிரியர் தொழில் 12ஆம் வசனம் முடிச்சுட்டு 13ஆம் வசனத்துல, நான் எண்ணுகிறதில்லை, அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். என்ன செய்கிறேன்? பின்னானவைகளை இருந்து முன்னானவைகளை நாடி. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அதுதான். இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, மார்ச்சிங் டுவோர்ட்ஸ். இந்த முப்படை கலவரைகள்லாம் அந்த மார்ச் பண்ணுவாங்க, நீங்க டிவியில பார்த்துருப்பீங்க. எல்லாரும் ஒரு 100 பேர் இருந்தாலும் 100 பேர் ஒரே திசையில் வரைக்கும் தான் மார்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒருத்தர் மட்டும் திரும்பி வேறு திசையில மார்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ முன்னாடிகளை நாடி சபையாக இருக்கிற நாம் அப்படி முன்னாடிகளை நாடுகிறோமா? டெய்லியும் அதை நோக்கி ஓடுகிறோமா? டெய்லியும் நம்மளுடைய வளர்கிறோமா? நம்ம அப்படிங்கிற காரியங்கள் குறித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சபை மட்டும் இல்லாம பொதுவாக மக்கள் வந்து ஒரு 3 கேட்டகரியில பிரிச்சிடலாம். 3 விதமான மக்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்று வந்து நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறது தெளிவா உணர்ந்து அதை நோக்கி ஓடக்கூடியவர்கள் ஒரு தரப்பினர். இன்னொரு தரப்பினர் வந்து எதை நோக்கி ஓடுகிறோம்னே ஒரு சிந்தை இல்லாம வேறு திசையில தவறாக அல்லது பின்னிட்டு ஓடுகிறவர்கள். இந்த 3வது கேட்டகரி பர்சன் தான் இங்க முக்காவாசி பேர் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே எப்படின்னா, முன்னாடியும் போறதில்லை, பின்னாடியும் போறதில்லை. எந்த இடத்துல நம்ம ஓட்டத்தை ஆரம்பிச்சோமோ அங்கேயே நின்றுட்டு முன்னாடி போறவங்களை பார்த்து பின்னாடி போறவங்களை பார்த்து அவங்களை கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களை குறித்து ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். நம்ம ஒரு அதிகமான மக்கள் பண்ணக்கூடிய விஷயம் இதுவாக தான் இருக்குது. அந்த 3 விதமான மக்கள்ல நம்ம எதிர்த்து இருக்கோம். இலக்கு என்னங்கிறது தெரிஞ்சு அதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோமா, இல்ல இலக்கு என்னன்னே தெரியாம அதை மறந்து ஓடிட்டு இருக்கிறோமா, இல்ல நம்ம முன்னாடியும் போறப்பட பின்னாடியும் போறப்பட இல்லை எந்த இடத்துல ஆரம்பிச்சணும் அங்கேயே இருந்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம அந்த நிலைமை இருக்கிறதா அப்படிங்கிறத இந்த நாளிலே நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சமூகத்தில் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க காரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கி வருகிறோம் இருக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடப்போம். என்ன சொல்லப்படுது? எல்லா பாவத்தையும் தள்ளி வச்சுட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. இதுதான் நான் சொன்னது முதல் கட்ட. அந்த முதல் கேட்டகரி பீப்புள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க இலக்கியாவது இயேசு அவர்களை பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடுகிறோம். முதல் தரப்பினர் வந்து இதுதான். அவங்க வந்து அவங்க இலக்கு என்னன்னு தெரியும், அதே தூரம் என்னன்னு தெரியும். அவங்க வந்து பொறுமையோடு ஓடிட்டு இருப்பாங்க. சுற்றி இருக்கிற இடம் பற்றியும் தங்களுடைய நெருங்கியவான கஷ்டங்கள், தம்முடைய பின்வாங்கி போறதுக்குண்டான பிசாசு எதிர்கொள்ற சூழ்நிலை எல்லாமே எதிர்கொண்டு எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு அவங்க என்ன நோக்கத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டோம், எதுக்கு நம்ம இங்க ஓடிட்டு இருக்கோம், எதை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுட்டு ஓடுவாங்க. அதுக்கு கீழே உள்ள அதையும் பண்ணுவாங்க, பலவீனமான சகோதரையும் தூக்கிடுவாங்க. எல்லா வேலையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா போயிட்டு அவங்க அந்த இலக்கை வந்து ஓடி கொண்டு இருப்பாங்க. இப்ப அப்படி 2வது வகையான உபயோகம் வரும். அப்படி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 26-27 வாசிக்கும். எபிரேயர் 10 வசனம் 26-27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இனியாகும். நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்து விரோதிகளை பட்சிக்கும் கோபுரத்தையுமே இருக்கும். என்ன போடுதுன்னா, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. நான் சொல்றது இயேசுவானோட அறியாமையோ நம்ம ரட்சிப்பு அடையாமையோ நம்ம பாவத்துக்குள்ளாக அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. சத்தியம் எது என்று தெரிந்து அந்த இயேசுவை பற்றி சத்தியத்தை பற்றி அறிவு அடைந்த பின்னாடி நம்ம பாவம் என்னதென்று உணர்ந்து நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம எல்லாத்தையும் உணர்ந்து அதுக்கப்புறம் நம்ம முழுமையை நம்ம பாவத்துக்கு உட்படுத்துறோம் இல்லையா, அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரிவர்ஸ்ல பின்னோக்கி ஓடக்கூடியதா இருக்கும். சத்தியத்தை விசுவாசம் ஆனதுக்கு பிற்பாடையும் நம்ம மனப்பூர்வமா இந்த வசனம் தெளிவா இருக்கும்போது மனப்பூர்வம் தப்பு என்னன்னு தெரியும், உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கிடையாது. அந்த தவறை செய்து தேவனுடைய நம்மளுடைய நோக்கம், தேவன் நம்ம வைத்திருக்கிற நோக்கம் என்ன, நம்ம எதுக்காக பிடிக்கப்பட்டோம், நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம் அப்படிங்கிறத மறந்து வேறு திசையில பின்னோக்கி ஓடக்கூடியதா இருக்கிறோம்.
இப்போ முதலாவது முன்னாடி சொன்ன மாதிரியே மூன்றாவது தர மக்களை பொறுத்து நம்ம யோசிப்போம். ஏன்னா இலக்கை நோக்கி ஓடுறவங்க அவங்க போய் இலக்கை அடைச்சிடுவாங்க. அதே மாதிரி பின்னோக்கி போறவங்க அவங்க நிலைமை வந்து இயேசு தேவனானவரே அவங்களுக்கு வந்து பாவத்தை ஒப்பு கொடுத்துருவாரு. அவங்க நிலைமை வந்து பாதாளத்துக்கு போகிறாங்க. இப்ப இடைப்பட்ட மக்கள் மெஜாரிட்டி அப்படி இப்படி இருக்கிறாங்க. மூணாவது தர மக்கள் சொன்னேன். இப்ப இடையில ஒரு கருத்து சொல்றவங்க அவங்க எப்படி பண்றாங்கன்னா, முன்னாடி போறவங்க பொறுத்தும் கருத்து சொல்லுவாங்க, பின்னாடி போறவங்க பொறுத்தும் கருத்து சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களோட வளர்ச்சி என்ன பண்றது, உங்களோட வளர்ச்சி என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இல்ல போன வருஷம் எப்படி இருந்தோம் அப்படிதான் இருக்கு. போன வருஷம் எப்படி இருந்தீங்க அதுக்கு முந்தின வருஷம் அப்படியே போனீங்கன்னா, இப்போ எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் நான் ஒரு 2007 அந்த டைம்ல ஞானசனம் எடுத்தேன். அப்போ ஒவ்வொரு ஞானசனம் எடுத்தும் புது சிஷ்டியா சமூகத்துல ஒரு புது குழந்தையா பிறக்கும். அந்த நிலைமைக்கு போய் நின்று பார்த்தாலும் அங்க இன்னைக்கு எப்படி ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு இப்படி அதே கண்டிப்பா இப்படி இருக்கணும். அப்ப என்ன வளர்ச்சி நம்மளுக்குள்ளாக இருக்கிறது? நம்ம வந்து கருத்து சொல்றதுக்காகவும் புத்தி சொல்லலாம். அவங்களுக்கு எப்ப புத்தி சொல்லணும்னா, நம்ம வேத வசனங்களை கற்று அறிந்து அதன்படி நடக்கிறதா இருந்துதான் புத்தி சொல்ல முடியும். ஆனா அதை பண்ணாம நம்ம கருத்து சொல்லிக்கிறோம். கருத்து சொல்றதுன்னா எக்ஸாம்பிள் எல்லாரும் கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ரி சொல்லிட்டு இருப்பாங்க. கமெண்ட்ரி சொல்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பால் வந்து டாட் வச்சிருந்தா இந்த பால் அவங்க 6 அடிச்சிருக்கலாமே, இந்த பால் அவங்க கேட்ச் பிடிச்சிருக்காமே சொல்லிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அப்ப போய் பண்ண போறோம்ல, இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இங்க நடுவுல ஓடாம முன்னோக்கி பின்னோக்கி ஓடாம இருக்கிற மக்கள் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் சபையில. எதையுமே பண்ணாம இப்படி பண்ணிக்கலாம் இது அப்படி பண்ணிக்கலாம், நீங்க உங்களோட வளர்ச்சி என்ன அப்படின்னு கேட்க போனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞானசனம் எடுத்து நம்ம புது சிஷ்டியா உள்ள வந்தப்போ எந்த நிலைமையில இருந்தோமோ அதே நிலைமையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் இலக்கு என்னங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த பூலோக வாழ்க்கையை முடித்து நம்ம போனதுக்கு பின்பாடி என்ன நம்ம இலக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். எதை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம்? நித்திய வாழ்வு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற நம்ம இதை நம்ம எல்லாரும் ஓடுறோம். சரி, ஓகே. இந்த பூலோகத்துல நம்மளுக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டது. அது என்னது? அதே யாருக்கா தெரியுமா? நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கோமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்க கேட்போம். ரோமர் 8 வசனம் 28, 29. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டார்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுடைய முன்னேறமாய் இருக்கிறார் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு என்ன சொல்லப்படுதுன்னா, தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கணும். அந்த புரிதல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கல. அதுக்கு அடுத்த அவசரம் வந்து எதுக்காக நம்ம அழைச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போனா, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். சரி, பூமியில நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு என்ன? பூமியில வாழ்கிற நாம் இயேசுவாலும் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியை செட் பண்ணிட்டு போயிருக்காரு, இப்படி வாழுங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவன் இப்படி வாழணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து அதுக்கு ஒரு ரோல் மாடல் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ 10th 12th படிக்கிறவங்க கிட்ட வந்து புக்கு மட்டும் கொடுத்துருவாங்க. அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்க படிக்கிறது கைடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கைட்ல வந்து கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இருக்கும், கொஞ்சம் ஈஸியா படிச்சுக்கலாம். அந்த மாதிரி இயேசுவான அந்த உலகத்தை கிளம்பி இவரை போல் நீங்க வாழ்ந்துருங்கப்பா, இப்படி சொல்றது சிலபஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இவரை பார்த்து அதைப்படி நீங்க வாழ்ந்து போயிருக்கீங்கன்னு ஒரு கைடு மாதிரி நம்மளுக்கு ஒரு இயேசுவான அந்த உலகத்தை வாழ்ந்து போயிட்டாரு. அவரோட சிந்தைக்கு ஒப்பாய் நம்ம மாறுவதுதான் இந்த புலவத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இலக்கு. அந்த இலக்கை ரீச் ஆயிட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிள். 100% மார்க் போட்டு உங்களுக்கு பரலோகத்தை கன்ஃபார்ம் போயிடலாம். நீங்க அந்த பரலோகம் அடையணுங்கிறது தான் நம்ம மொத்த எல்லாத்தோட இலக்கா இருக்குது, எல்லாத்தோட நோக்கமா இருக்கு, குறிக்கோளா இருக்கு. அதை நீங்க அடையணும்னா என்ன பண்ணணும்னா இவரோட சிந்தைக்கு ஒப்பாய் வரணும். இயேசுடைய சிந்தைக்கு ஒப்பாய் வர்றது அவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயம் எல்லாம் இல்லை. ஒரு 2-3 உதாரணங்கள் சொல்றேன். இயேசுடைய அன்பிற்கு உதாரணமா சகோதரர் ஜோசப் கூட கர்த்தரின் பந்தி ஒரு சொன்னார். தன் கூட அமர்ந்து அந்த கர்த்தரின் பந்தி தாசபர்ல அவர் வந்து கூட அமர்ந்து யோவானுக்கு எப்படி அன்பு செலுத்தினாரோ அதே சமமான அன்பு யாருக்கு செலுத்தினாரு? தன்னை காட்டி கொடுத்து யோதாஸ்காருக்கு செலுத்தினாரு. மாயமற்ற அன்பு, ஒரே லெவலான அன்பு, சமமான அன்பு. அந்த அன்புக்கு நம்ம கிறிஸ்துவின் அன்பு ஏன் சொல்லப்படுது? அந்த அன்புக்கு அந்த பாரபட்சம் பார்க்காம அன்பு, இவருக்கு இவ்வளவு அன்பு, இவருக்கு இவ்வளவு அன்பு, அந்த அன்புக்கு நம்ம வளரணும். அதான் அவரோட சிந்தை. அதே போல இயேசுடைய மறிக்கிற குணம், மறிக்கிற தன்மை எந்த அளவுக்கு இருந்துச்சு? சிலுவையில மறிக்கிற அந்த தருவாயில தன்னை ஈட்டியால குத்துனவங்க, தன்னை காரி துப்புனவங்க, தன்னை அரைஞ்சவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் என்ன கேட்கிறாரு?
இவர்கள் தாங்கள் செய்யறது என்னன்னே செய்யாம செய்யறாங்க, இவங்களை மன்னிச்சிருங்க. தேவனோட மன்னிக்கிற குணம் அப்படிப்பட்டதா இருந்துச்சு. அதே போல அவர் இந்த உலகத்துல 33 ஆண்டுகள் வாழ்ந்தாரு. வாழ்ந்த 33 ஆண்டுகளும் செய்த ஒவ்வொரு காரியமும் இது நான் செஞ்சா தேவனை பிரியப்படுத்துமா, தேவனை மையப்படுத்துமா, இதை செஞ்சா மொண்டாட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவா, எங்க அப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாரு, அதுக்கப்புறம் வீட்டு குடும்பங்களோட சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க, தலைமுறை சாட்டிஸ்ஃபை ஆகும். அது முக்கியம் இல்லை. நமக்கு மனிதர்களை பிரியப்படுத்த நம்பிக்கை இல்லை, தேவனை பிரியப்படுத்துறத நம்ம செஞ்சு கொள்ளப்பட்டா அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். தேவனுக்கு இந்த காரியம் பிரியமா இருக்குமா, நான் இந்த செய்யற காரியம் வந்து தேவனுக்கு பிடிக்குமா பிடிக்காது, அதை யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சாரு. நம்ம அப்படி ஒரு சிந்தைக்கு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துருக்கோமா? அந்த சிந்தையை நோக்கி வளர்றதுக்கு உண்டான ஒரு அழைப்பு தான் சபையாகி கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கு. நமக்கு தனிப்பட்ட முறையில நீங்க போய் பண்ணிட்டு இருந்த எந்த வளர்ச்சியும் உங்களை கூட்டி சேர்க்காது. தேவனுடைய சிந்தைக்கு வைப்பா. நம்ம பாடின பாடல் தான் சபையாக கூட்டி சேர்க்கிறது இருக்காங்க. தேவனை ஒருமித்து ஒன்றாய் துதிப்பதற்கு மாத்திரமல்லாமல் பாடலின் மூலம் புத்தி சொல்வதற்கும் ஒருவர் நாம் வரும் வளர்ச்சி கொள்வதற்கு. சபை வளர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னா தனிப்பட்ட ஒவ்வொருவரும் வளரணும். சபையில ஒரு கட்டணமோ எதுவும் கிடையாது. சபைனா யாருன்னா நம்ம தான் சபை, நம்ம தான் தேவனோட ஆலயம். நம்ம ஒவ்வொருவரும் வளர்கிற வளர்ச்சியில தான் சபையோட வளர்ச்சி இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இலக்கு என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டு ஓடணும். இலக்கே தெரியாம ஓடிட்டு இருந்தா நம்ம அந்த டெஸ்டினேஷன் போய் அடைய முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இந்த 3வது தர மக்கள் வந்து அதை சொன்னல, முன்னாடி ஓடலாம் ஓடிடுவோம் இலக்கை நோக்கி. ஒரு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு திரும்பி அவன் வந்து மறுபடியும் பாவத்துக்கு உட்பட்டு அவன் திரும்பி ஓடி வந்துடுவாங்க. 3வது தர மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, ஃபர்ஸ்டே அவருக்கு எந்த பக்கம் ஓடணும்னு தெரியல. முன்னாடி நோக்கி ஓடுறதா பின்னாடி நோக்கி கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. ஃபர்ஸ்டே அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த பிரச்சனை என்னன்னா, இந்த பின்னோக்கி ஓட்டுறா பார்த்தீங்களா, இவர் யார் அதிகமாக பார்த்து மீட் பண்ணி பேச வேண்டியதா இருக்குன்னா பின்னாடி ஓட்டுறவங்க தான் பார்த்து பேச முடியும். இவர் நீங்க நிற்கிறாரு, முன்னோக்கி ஓடுறது ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு வச்சுக்கோங்க. இந்த பின்னிட்டு வரப்போ ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு முடியாம திரும்பி வந்தாங்க. இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, கடினமா இருக்கு, இந்த வழி ரொம்ப இடுக்கமா இருக்குது, நம்ம வந்து பழையபடியே ஓடிடலாம் எஸ்கேப் ஆயிடலாம், திரும்பி வரவங்க அவங்களதான் அதிகமாக பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப அவங்க கிட்ட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப அவங்களோட நிலைமை என்னவா இருக்குன்னா 99% 99% பின்னோக்கி நோக்கி ஓடக்கூடியவரோட சேர்ந்து போக வேண்டியதான். அங்கே நின்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலைமைதான் வரும். சரி, நம்ம சபையா சேர்ந்து வளரணும் அப்படின்னு சொல்லப்படுது. வசனம் என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 58வது வசனம். 1 Corinthians 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் இருந்தால் என்று அழைத்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையை எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களா? நம்மளோட அந்த விசுவாசம் வந்து விருதா அப்படின்னா வேஸ்டா போயிடக்கூடாது. அப்படின்னா நம்ம உறுதியா இருக்கணும், அசையாதவர்களாக இருக்கணும். எப்படிப்பட்டதான காத்தடிச்சாலும் நம்ம அசையாம உறுதியா இருக்கணுங்கிறத கிரியிலே எப்பொழுதும் பெருகிறவர்களா இருக்கணும். போட்டுட்டு வாங்கணும் அப்படின்ட்டு பெருகிறவர்களா இருக்க வேண்டும். பெருகிறவர்களா என்ன, நாளுக்கு நாள் வளர வேண்டும். அது தனிப்பட்ட முறையிலும் சரி சபையாகவும் சரி நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ஓட வேண்டிய தூரம் இலக்கு மிகவும் தூரமா இருக்கிறது. இன்னைக்கு 2 கிலோமீட்டர் ஓடியாச்சு நின்றுச்சு அப்படின்னா சீக்கிரம் நாளைக்கு சேர்த்து ஓடிக்கான உடம்பு இன்னைக்கே முடியும், நாளைக்கு முடியும். நம்மளால இன்றைக்கு நேற்றை காட்டும் நம்மளுடைய வளர்ச்சி என்ன, சபையோட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத குறித்து சிந்திக்க வேண்டிய மிக அவசியமா இருக்கு. இப்பதான் நம்ம தலைப்புறையே வரும். ஒரு சபை வந்து முன்னோக்கி செல்லணும், முன்னேற வேண்டும் என்றால் அது சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கு. ஒரு 4 காரியங்களை குறித்து இன்றைய நாம் பார்க்க இருக்கிறோம். சபையானது முன்மாதிரியா இருக்க வேண்டும். இப்ப நான் சொன்ன சவால்னு சொல்லிட்டு முன்மாதிரியா இருக்க வேண்டும்னு சொல்றேன். இது 2 பேரும் சம்மந்தம் இருக்கா? ஆனா பிற்பாடு வர வசனங்கள்ல ஏன் நம்ம முன்மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். நம்ம யாரும் இருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சார்ந்து போனால் எதிரால் சார்ந்து வெளியே கொட்டப்படுவதற்கும் நன்சார் விதிக்கப்படுவதற்குமே வந்து காரியம் வந்து நம்ம யாராவது உப்பா இருக்கோம். உப்போட தன்மை நிறைய இருக்குது. அதுல ஒரு தன்மை என்னன்னா, அது எந்த பொருளை சேர்க்கப்படுதோ அந்த பொருளை வந்து அது கெட்டு போகாம பார்த்துக்கும். இப்ப உப்பே கெட்டுச்சுன்னா அதை போடக்கூடிய ஒரு சாம்பாரோ ரசமோ சாப்பாடோ எப்படி இருக்கும், அதுவும் கெட்டு போனதா இருக்கும். ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உலோகத்தை
சேர்ந்து பழைய உறவாடுற நம்ம நாள் போக்குல அவர்களுடைய வழியில நம்ம சென்று விடக்கூடாது. நம்மளுடைய தன்மையை நம்ம என்னைக்கு மாற்றக்கூடாது. அவர்கள் நம்மளுடைய ரட்சிப்பின் பாதையில வழி நடக்கணும். அப்படி வழி நடக்கிறதுனா உடனே உங்களுக்கு பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியணும், உங்களுடைய நடக்கையில அவங்களுக்கு தெரியும் நீங்கள் பரிசுத்தமானவர்கள். அதனாலதான் முன்மாதிரியா இருக்க சொல்றேன். முன்மாதிரியா இருந்தாதான் நீங்க ஒரு போய் ஒரு வசனத்தை சொல்றீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், காலையில போய் அன்பா அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க, ஈவினிங்ல வீட்டுக்கு வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வராது. கிறிஸ்துவ அன்பு கொண்டாடி போட்டு அடியே கழிச்சுக்கிறீங்க. வார்த்தை எங்க இருந்துச்சு, செயல்ல இல்ல. அப்ப அதை பார்த்தா அவர் எப்படி மனம் திரும்புவாரு? நீங்க முன்மாதிரியா நடக்காத பட்சத்துல எப்படி அவரு சத்தியத்தை ஓகே சத்தியம் வந்து இவங்களுக்குள்ள வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க அதுக்குள்ள வருவாங்க. சத்தியம் வார்த்தையா மட்டும் இருந்துச்சுன்னா கிரியா இல்லாட்டி அவங்க எப்படி ரட்சிப்பின் பாதைக்குள்ள வருவாங்க? முதலாவது நம்ம முன்மாதிரியா இருக்கணும். அதுக்கு அடுத்த காரியம் 1 பேர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேர் 2ஆம் அதிகாரம் வசனம் 12. விவசாயிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறது. அவர்கள் உங்கள் அக்கிரையை கண்டு அவர்கள் நிமித்தம் சந்திப்பில் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடத்தை உள்ளவர்களாய் தேவனை மகிமைப்படுத்தபடி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த வருஷம் அதான் சொல்லுது. பூமிக்கு உப்பா இருக்கணும், அந்த உப்போட தன்மையை மாற்றிக்காம இருக்கணும், நம்ம நல்லடக்கையா இருக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்லப்படுதுன்னா, ஏன் முதலாவது நான் வந்து சபை முன்பாதையா இருக்கணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சபையோட வளர்ச்சி என்ன? சத்திய வேத வசனங்களை சுவிசேஷத்தை மற்றவங்கிட்ட சொல்றது. அந்த சொல்லப்படாம இருக்கிறதுக்கான தடை ஃபர்ஸ்ட் தடை என்னன்னா, நம்ம அதன்படி நடக்கிறது இல்லை, நம்ம முன்மாதிரியே இருக்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு விளக்குதா? ஏன் முதல் பாயிண்ட் வந்து ஏன் முன்மாதிரியா இருக்க சொன்னேன்? நம்மளோட சபையோட ஃபர்ஸ்ட் நோக்கம் என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தேவ வசனத்தை மூலியமாய் அறிந்து நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம ரட்சிக்கப்பட்ட வந்த நாம அந்த சுவிசேஷத்தை அடுத்த சொல்ல கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆனா சொல்லாம இருக்கிற தடை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த சத்தியத்தின் அடிப்படையில அந்த கேட்ட வார்த்தையின் அடிப்படையில் நம்ம வழிநடக்கிறது இல்லை. நம்ம முன்மாதிரியா இருந்தாதான் நம்ம அடுத்தவங்களுக்கு போய் வசனம் சொல்ல முடியும். அப்பதான் அவங்க வந்து பார்க்கும்போது வார்த்தையும் செயலும் வேற இல்லை, இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கிறாங்க அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்குள்ள ஏற்படும். அப்பதான் நம்ம சத்தியம் சொல்ல முடியும். ஸோ முதல் பாயிண்ட் சத்தியம் சொல்லணும், அதுதான் முதல் பாயிண்ட். அது எப்படி நீங்க முன்னாடியே நடந்துட்டு போய் சொன்னாதான் அவங்கள மதிப்பான். அவன் வந்து ஒத்துக்கொள்வான், சத்தியமா சொல்லப்படுது, அதன்படி நடக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே போல அதுக்கு ஒரு உதாரணத்தை ஒரு வசனம் ஒன்று சொல்றேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 17:6. அவர்களை காணாமல் யாக்கோபையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் எடுத்துக் கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு போன வாரத்துல இடைப்பட்ட நாட்கள் என்ன நாள் தெரியல, ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றோம்னா ஒரு ஏகப்பட்ட ஒரு நியூ ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அது வந்து உலகத்தையே ஒரு கலக்கிடுச்சு. இது அநேக மக்களுக்கு இடரான ஒரு வார்த்தையா இருக்குது. அந்த இடரான வார்த்தை சொல்லி அவங்க உலகத்தை கலக்குறாங்களா ட்ரம்ப் பண்ணது போல? இல்ல மோடி வந்து எங்க போயிட்டு வந்தாலும் அவர் ஒரு பேச்சும் போடுற மாதிரி இருக்காரு. ஏன்னா அவர் போட்டு போற உடையே பல லட்சங்கள் மதிப்புள்ளதா இருக்கு. அப்படி ஒரு பிரம்மாண்டமான உடை அணிஞ்சிட்டு போய் உலகத்தை கலக்கலாம் இருந்தாங்களா? இல்ல, சத்தியத்தின்படி சரியாக போதித்தார்கள் அவர்கள். அது போதித்தது மாத்திரம் அல்லாமல் அதன்படி அவர் நடந்தார்கள். அப்படிதான் அவங்க உலகத்தை கலக்கலா இருந்தார்கள். அது போல நாமும் வந்து இந்த உலகத்தை கலக்க வேண்டும் என்றால், சத்தியம் 4 பேருக்கு சொல்லணும் என்றால் நம்ம அதன்படி நடக்கவா இருக்க வேண்டும். சபையானது இப்போ கிறிஸ்தவ சபை சத்தியமங்கலம் இருக்குதுன்னா அது மத்தவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். சபைங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, திரும்ப நம்ம தான் சபை, நம்ம தான் அந்த ஆலயம். ஸோ நம்ம ஒவ்வொருடைய ஒரு வளர்ச்சி தான் அந்த சபையோட வளர்ச்சியா இருக்கும். ஸோ நம்ம முன்மாதிரியே நடக்கும் போதுதான் சத்திய வேத வசனத்தை சொல்ல முடியும். 2வது பாயிண்ட்டும் சத்தியத்தை சொல்றது அடிப்படையாக கொண்டுதான். 2வது பாயிண்ட்னா சத்தியத்தை சொல்லணும் எல்லாருக்கும் தெரியும். அடுத்த கேள்வி நம்மளுக்கு வரது என்னன்னா, யாருக்கிட்ட போய் சத்தியத்தை நான் சொல்றேன்? யார்கிட்ட போய் சொல்றேன்? நான் வேதாகம் என்ன சொல்றது? மார்க் 16:15 வாசிப்போம். மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி,
நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சோ இங்க இயேசு என்ன சொல்றாருன்னா, சர்வ சிருஷ்டிக்கும் உலகமெங்கிலும் இந்த மாதிரி பல்வேறு விஷயம் சொல்லப்படுது. என்னன்னா அதுக்கு ஒரு வரையறை இல்லை. இவங்ககிட்ட தான் நம்ம போய் சொன்னோம், இவங்ககிட்ட தான் போய் சொன்னோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு தான் சொல்லப்பட்டுச்சா அப்படின்றது இல்லை. நம்மளும் சீசர்களா இருக்கிறோம். ஸோ கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவா இருக்கிற நாம் அனைவரும் சத்தியத்தை எங்க போய் சொல்லுங்கிற கேள்விக்கான பதில் எல்லா இடத்துலையும் போய் சொல்லணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் கேட்கிறேன் உங்களுக்கு. லேடிஸ் எல்லாம் ட்ரெஸ் எடுக்க போறாங்க, அடிக்கடி கடைக்கு போவாங்க, வாங்காட்டியும் போய் பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. போறாங்க, ஃபர்ஸ்ட் வாரம் ஒரு புடவை 2000 ரூபாய் போட்டுருக்கு. 2-3 வாரம் கழிச்சு போறாங்க, அந்த புடவை 500 ரூபாய்க்கு போட்டுருக்குது. நீங்க மட்டும் வாங்கிட்டு வந்துருவீங்களா? ஒரு 4 பேருக்கு கூப்பிட்டு சொல்ல மாட்டீங்க? அந்த சின்ன ஒரு ஆஃபரையே நீங்க 4 பேருக்கு கூப்பிட்டு சொல்லும் போது, நம்ம இந்த உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற ஒரு ஆஃபர் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம அதுக்குள்ளாக வந்துட்டோம். அதை எப்படி நடந்து சொல்றதுக்கு அதுல மட்டும் என்ன ஒரு தயக்கம்? அது என்ன தடுக்குது உங்களை? அந்த புடவை 1500 ரூபாய் ஆஃபர்ல கிடைக்கும் போது உங்களுக்கு வர எக்ஸைட்மெண்ட், அந்த வர ஒரு சந்தோஷமான உணர்வு, ரட்சிப்பே நம்ம ருசி பார்த்துருக்கோம். தேவனுடைய அன்பை ருசி பார்த்துருக்கிறோம். அவரோட ஆழமான அன்பை நம்ம இந்த கிறிஸ்துவ ஆனதுக்கு அப்புறம் ருசி பார்த்துருக்கிறோம். இது நம்மளுடைய கூட பிறந்தவர்களோ, ஏன்னா நிறைய பேர் நம்ம கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அப்பா அம்மா ரட்சிக்கப்பட மாட்டாங்க, மனைவி ரட்சிக்கப்படாம, நம்ம கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஏன் நம்ம சொல்றது இல்லை சத்தியத்தை? இந்த பலனை அவங்களும் அனுபவிக்க வேண்டாமா? அவங்களும் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டாமா? மூணாவது காரியத்தை போய் அவ்வளவு வேகமா சொல்லக்கூடிய நாமோ ஆவிக்குரிய விஷயத்துல இந்த சத்தியத்தை சொல்ற என்ன தடங்கள் இருக்கு நம்மளுக்கு? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4 வசனம் 10. எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இது பகவான் சொல்றாரு. சுமந்து திரிகிறோம் அப்படின்னா அவர் அந்த வாழ்க்கையின்படி வாழும்படியாகவும் சரி, அதை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாகவும் சரி சுமந்து திரிகிறார். அவர்கள் என்ன சொல்லுமையா அவர் மாட்டிப்பாரா? அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் வாழும்படியாகவும் சரி சொல்லும்படியாகவும் சரி அதை என்னோட சரீரத்திலே சுமந்து தெரியும் அப்படின்னு. எந்த சொல்லுமையோ அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் தான் நம்ம படிச்சு பார்க்கும்போது ரொம்ப கொடூரமா இருக்கு. அதெல்லாம் என்னதான் அவர் நெருக்கினாலும் அவர் சத்தியத்தை சொல்றதுல எந்த இடத்துக்கு சுமந்தே போறாரு. அவருடைய இயேசுவானுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் இதை தன்னுடைய சரீரத்தில் எப்பொழுதும் சுமந்து தெரிந்ததாக இருந்தால் அது வாழும்படியாகவும் சரி, பேசும்படியாகவும் சரி, அடுத்தவங்களுக்கு சொல்லும்படியாகவும் சரி அவர் அந்த காரியத்தை தெளிவாக செய்து கொண்டு வந்தார். அப்புறம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதை குறித்து வேதாகம் என்ன சொல்றதா இருக்குது? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் வசனம் 30. நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருத்தம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் வேதம் சொல்லுது. நம்ம கிறிஸ்தவர்கள் நாம நிறைய பேருக்கு செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். ஒருத்தவங்களுக்கு வேலையே இல்லை, நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து ஒரு வேலை வாங்கிக்கிறோம். ஒருத்தவங்களுக்கு பசி பண்ணியா இருக்கிறாங்க, சாப்பாடு வாங்கிக்கிறோம், துணிமணியில் இருக்கிறாங்க, துணி வாங்கிக்கிறோம். இது எல்லாமே செய்யக்கூடாதுன்னா செய்யலாம், அது எல்லாமே நன்றி, அதை செய்யலாம். ஆனா ஞானம் உள்ளவான் யார் அப்படின்னு வேளாம சொல்லுதுன்னா, பூமிக்குரிய ஒரு காரியத்தை அவங்க செய்யறதுனால இல்லை. இப்போ நீங்க கூட படிக்கக்கூடிய சகோதராகட்டும் சகோதரியாகட்டும் அநேக நன்மைகள் செஞ்சிருப்பீங்க. அது எல்லாமே எப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா போதும் நன்மை செஞ்சிருப்பீங்க. அதனால தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமானா முடியாது. ஆவிக்குரிய வேலையில அவங்க என்ன ஆசீர்வாதம், என்ன ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க? சத்தியத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்களா? சத்தியத்தை என் நண்பர் தெரிஞ்சுக்கிட்டோம், என் உடம்புடைய என்னோட ஓனர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நன்மை செஞ்சிருக்கீங்களா? அப்படி செய்யறவங்கதான் வேதாகம் ஞானவான் அப்படின்னு சொல்லுது. அதே போல இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் நான் ஞானமா பிரசங்கம் பண்ணி என்னோட ஞானத்தினால் இத்தனை ஆத்மா நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொல்றவங்கனால ஒண்ணும் இல்லை, தேவனுடைய வசனம் தான் அதை கிரியை செஞ்சது. இப்போ ஒரு 2 உதாரணங்களை உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து காமிக்கிறேன். நோவா எடுத்துக்கலாமே, அதுக்கு ஒரு வசனத்துக்குள்ள வாசிப்போம். நோவா குறித்து புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு.
சரி, அந்த வருஷம் நோட் பண்ணலாம்னா எல்லாரும் தெரிஞ்ச காரியம் தான். அவர் வந்து நீதியை பிரசங்கித்தார். நான் வந்து நீதி பிரசங்கிச்சு எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? அவங்க குடும்பம் 8 பேர் மட்டும்தான் மனம் திரும்பினாங்க, வேற யாருமே மனம் திரும்பல. இதே இன்னொரு எடுத்துக்கலாம், யோனா. புதுவசனை கூட குழந்தைகள்லாம் நாடகம் போட்டாங்க, சூப்பரா இருந்துச்சு, எல்லாருக்கும் எளிமையா புரியக்கூடியதா இருந்துச்சு. யோனா வந்து கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் போல, சரி தேவன் நீங்க சொல்லிட்டீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காய்களும் கிளம்பிட்டாரா? இந்த பக்கம் போனா அவர் அங்க போயிட்டாரு. முடியவே முடியாது, அதனால சொல்லவே முடியாது, நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்படி விருப்பமே இல்லாம தலைவர்கள் தேவ இடத்துல போய் அந்த சொல்ல சொல்றாரு. அவருக்கு விருப்பமே இல்லை. அந்த இடத்துல அவர் சொன்னாரு, ரசிக்கப்பட்டாங்க இல்லையா மக்கள்? எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க? அந்த பட்டணத்தார் முழுவதும் ரசிக்கப்பட்டாங்க. அப்ப சொல்றவங்கனால என்ன காரியம்? தேவன் அப்படியே சொல்றாரு, அப்படியே சொல்றாரு அப்படின்னா ஒரு காரியம் நடக்க போறதில்லை. தேவனுடைய வார்த்தை அந்த வல்லமை மிகுந்தா இருக்கு. பேசுவனுடைய வாய் திறமையும் பேச்சு திறமையும் முக்கியம். தேவனுடைய வசனம் தான் அந்த கிரியை செய்யும். அப்புறம் இது சத்தியத்தை சத்தியமா சொல்லலாம். இப்போ ஒரு சபையில வந்து அநேகர் வளராம இன்னும் ஆதியில எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்காங்க. அப்ப போய் கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சத்தியம் வந்து நான் பைபிள் காலேஜ் படிக்கப்படுறது, எனக்கு பைபிள் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போனா இது எங்க ஆரம்பிச்சு எங்க சொல்லி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்களோட பேச்சு திறமையால அந்த ரட்சிப்பு உண்டாக போறது. தேவனை பார்த்துக்குவாரு. நீங்க ஜஸ்ட் போய் வெதிங்க, பலனை அவர் கொடுத்துக்குவாரு. ஒரு சத்தியம் நீங்க அந்த சத்தியத்தை கேட்டுதானே நீங்க மனம் நீங்க வந்தீங்க. அந்த சத்தியத்தை போய் சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு பேட்டர் வேணும்? அந்த சத்தியத்தை போய் சொல்றதுக்கு நீங்க போய் படிச்சு சொல்லணும். ஸோ எனக்கு தெரியல, எனக்கு புரியல, நான் சொல்ல முடியாதுன்னா உங்களுக்கு என்ன சத்தியம் சொல்லப்படுதோ சத்தியத்தை சத்தியமா சொன்னா போதுமானது. அதுக்கு உண்டான பலனை தேவன் தருவதாக இருக்கிறார். இப்போ திரும்பவும் அதே கேள்விக்குள்ளாக வருவோம், நாம் யாரிடத்தில் சத்தியத்தை சொல்வது? இப்போ வீட்டுல வந்து ஒரு விசேஷம் வைக்கிறோம், நம்ம ஒரு கல்யாணமோ ஒரு காதுத்தோ அப்படியே யார்கிட்டயுமே சொல்லாம நீங்க வச்சிருக்கீங்களா? 2 வாரம் முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி பேப்பர் எடுத்து லிஸ்ட் போட வேண்டியது. அதுவும் ஒரே நாள் போட்டு முடிக்க முடியாது, மறந்துடும். ஒவ்வொரு ஊரா போட வேண்டியது. ஈரோட்ல யாரு தெரிஞ்சு வைக்கிறான், பாத்திகள் யார் தெரிஞ்சு வைக்கிறாங்க, மேட்டுப்பள்ளி யார் தெரிஞ்சு வைக்கிறாங்க, அப்போ லிஸ்ட் போடணும்ல. இந்த மாதிரி சத்தியத்தை சொல்லுவதற்கு நம்ம எத்தனை பேர் வந்து லிஸ்ட் போட்டு யாருக்கெல்லாம் நம்ம சொல்லணும்? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், எத்தனை பேருக்கு நம்ம சொல்லல அப்படிங்கிற லிஸ்ட் போட்டு யாராவது செஞ்சுக்க மாதிரி இருக்கணுமோ? உலகத்துக்குரிய காரியத்துல நம்ம லிஸ்ட் போய் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யறவங்க ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு நன்மையை நம்ம சகோதரர் தெரிஞ்சுக்கணுங்கிற காரியத்துல எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம், எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோம் அப்படிங்கிற நம்மளே சிந்திக்க வேண்டியதையும் அவசியமா இருக்குது. 1 Corinthians 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 Corinthians 9:16. அந்தபடியே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழை உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். 9:16 வாசிங்க. விசேஷத்தை நான் விசேஷத்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் பேர் விருந்த கடமையாக இருக்கிறது. விசேஷத்தை நான் புதுமையாக இருந்தால் எனக்கு ஐயோ. ஸோ அந்த வசனத்தை வாசிச்சிட்டோம். ஒரு உதாரணத்தை 15 வருஷம் போவோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்து வீட்லையும் வந்து ஒரு குழந்தை 2 குழந்தையோட முன்னு போய் நம்ம தாத்தா காலத்தில் 10 பேர் 15 பேர், ஒரு 10 பேர் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். அது ஒரு 4-5 பேர் வந்து அள்ளி சாப்பிடக்கூடிய அளவு வளர்ந்துட்டாங்க குழந்தைகள். இன்னொரு 5 குழந்தை வந்து சிறு வயது கூட்டிட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, காலையில் 5 குழந்தைக்கு ஊட்டுவாங்க, மதியமும் 5 குழந்தைக்கு ஊட்டுவாங்க, சாயந்தரம் 5 குழந்தைக்கு ஊட்டுவாங்க. ஊரில் போய் சொல்லிட்டு இருப்பாங்க 5 குழந்தைக்கு நான் ஊட்டிட்டு. ஏன்னா அது அவங்களோட கடமை, அவங்க அதை செஞ்சுதான் ஆகணும். அதே போல துப்புரவு பணியாளர்கள் எடுத்துருங்க, தூய்மை பணியாளர்கள், அவங்களாலதான் நம்ம தெரு சுத்தமாகுது, சொல்லப்போனா வீடே அவங்களால சுத்தமாகுது. அவங்க வந்து எடுத்துட்டு போனோம்னா பல பேர் வந்து வீட்டு வாசல் வந்து குப்பை வச்சுட்டு கொண்டு போய் தூரமா போட்டோம்னு போடப்படாது. பாதி பேர் வீடு தெரு நாடு அவங்களால சுத்தமாகுது. ஆனா அவங்க வந்து தற்போது எங்கேயா சொல்லிட்டு இருக்காங்களா, இது நாளாச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய கடமை. நேரம் தான் சொல்லுது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 100 ஆத்மாக்களை ஆதாயம் செஞ்சுட்டாரு. அந்த 100 ஆத்மாக்களும் அவருடைய வல்லமையாலோ அவருடைய பேச்சு திறமையாலோ அல்ல, தேவனுடைய சித்தத்தினால், தேவனுடைய வார்த்தையோட வல்லமையினால். அதுக்கப்புறம் அந்த வசனத்தை 2ஆம் பகுதியை வாசிப்போம். அது என்மேல் விழுந்த கடமையா இருக்குது, சுவிசேஷத்துல என் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ. இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு 100 ஆத்மா நம்ம ஆதாயப்படுத்திட்டோம், போதுமானது எனக்கு அப்படின்னு உட்காந்துக்கலாமா? சுவிசேஷத்தை சொல்லிட்டோம், சொல்லி முடிச்சுட்டு போதும் இனிமேல் யார்ட்டையும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கலாமா? அப்படி சொல்லாம இருந்தா இது போதுமானது அப்படிங்கிற மனநலம் தான் முடியாது. சுவிசேஷத்தை நீ சொல்ல வேண்டியது ஒரு கடமை. எப்ப வரைக்கும் சொல்லணும்? அதுக்கு ஒரு டைம் லிமிட்ல இல்ல, உயிரோட வரைக்கும் சொல்லு.
இந்த நன்மை வந்து வேற ஏதோ ஒரு சகோதரனால உனக்கு கிடைத்து படிச்சு இந்த ரட்சிப்பு அவர் சொன்னதுனால கிடைச்சது. நீ அதே மாதிரி சொல்லிட்டீங்கன்னா ஒரு 10 பேர் சொல்லுங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்படட்டும். அந்த 9 பேர் ஆத்மா வந்து நீங்க சொல்லிட்டீங்க, அது தேவன் வந்து அதை பண்ணுவாரு. விடையை சேர்ந்து அவரோட வேலை, சொல்ல வேண்டிய ஒரு கடமை. நான் 10 பேருக்கு சொன்னா ஒருத்தர் தான் 10 பேருக்கு சொல்லுங்க, ஒருத்தர் வரட்டும், ஒருத்தர் ரட்சிக்கப்படட்டும். ஏன்னா வேற ஒருத்தரால் நன்மை பெற்ற நாம் நம்ம அந்த நன்மையை திருப்பி செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. இது வேறாம கற்றுக்கொண்ட முறைமை. அதே இந்த ரட்சிக்கு ஒரு நன்மையா மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கு நம்மளுக்கு. அதை அப்படி எடுத்து பார்த்து யோசிச்சு பார்த்தாதான் நம்ம அந்த நன்மையை நாங்கள் செய்ய முடியும். சோ 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 6, 7 கூட வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவர்களானாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன போல நடவடிக்கை எதுவுமே கிடையாது. நீங்க நடவடிக்கை வேலை கொடுக்கப்பட்ட கடமை அதை செய்யுங்க, விளைச்சல தேவன் பார்த்துவார். அந்த செய்யாம இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவை கருத்து கொண்ட நாம் ஒவ்வொருவருக்கும் நம்ம மேல உள்ள கடமை என்னவா இருக்குன்னா, இந்த சத்திய வேத வசனத்துக்கு சுவிசேஷத்தை அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. யார்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னா, வேதாவும் சொல்லிடுச்சு, உலகம் எங்க வேணா போய் சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கு இடையில நம்மளுக்கு எல்லா இடத்தையும் போய் சொல்ல முடியாது அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நீங்க யாராவது ஃபர்ஸ்ட் போய் சொல்லுவீங்க, அந்த லிஸ்ட் எடுப்பீங்கல்ல, அந்த லிஸ்ட்ல எடுத்து ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுங்க அவங்க கிட்ட, அதை கொண்டு போய் சேர்த்துங்க. இதுதான் 2 காரியங்கள். ஃபர்ஸ்ட் 2 காரியமே வேத வசனத்தை அடுத்தவங்க சொல்லி ஆத்மாதாய பணியை செய்வதுதான் சபையினுடைய மிக முக்கியமான வளர்ச்சி. அதுதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். அதை பேஸ் பண்ணதான் ஃபர்ஸ்ட் 2 பாடம் இருக்கு. 3வது பாடம் என்னன்னா, சபை மக்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் வளர வேண்டும். அப்பதான் அந்த சபை வரும். ஆல்ரெடி சொன்னது போல சபைங்கிறது வேற யாரும் செஞ்சுக்குவாங்க, அவங்க செஞ்சுக்குவாங்க, இவங்க செஞ்சுக்குவாங்க இல்லை, நம்ம தான் அந்த சபை. நம்ம ஒவ்வொருவரும் வளர வேண்டும். இப்ப ரட்சிப்பு அடைஞ்சாச்சு, உள்ள வந்தாச்சு, குழந்தையாவே கடைசி இருந்துக்கலாமா? வேற நம்ம அது கடிந்து கொடுத்து நிறைய அவசரம் சொல்லப்படுது. குழந்தையாவே பழக முடியாது. ஃபர்ஸ்ட் முன்னாடி வரணும், ஜெபம் செய்ய பழகணும், அதுக்கடுத்து கர்த்தரை பண்ணி கொடுக்க பழகணும், அதுக்கப்புறம் செய்தி. இதோட ஐஎஸ்ட் ஒரு சகோதரனோட ஐஎஸ்ட் ஒரு இந்த இடத்துல நம்ம போய் ரீச் ஆகணும் அப்படின்னு ஒரு வளர்ச்சின்னா மூப்பராகும். நீங்களும் உங்க குடும்பமும் உங்க பிள்ளைகள் எல்லாருமே ரட்சிப்பின் பாதைக்குள்ளாக அவங்க சத்தியத்துல நிலைத்திருக்கணும். அவங்க சத்தியத்தை அறியறதில்லை, அவங்க நிலைத்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து மூப்பராகணும். அப்படிப்பட்ட வளர்ச்சி சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். வந்த நிலைமையிலேயே நம்ம அப்படியே பார்த்தோம்னா நம்மளும் வளரல, சபையும் வளரல. நம்மளால நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு ஒலிம்பிக்கு போது ஒரு டீம் அப்படின்னா, அந்த டீம்ல உள்ள ஒரு 2 பேர் வந்து 10 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா, மிச்சம் இருக்கிற எல்லாரும் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா அது ஓவரால் டீம் ஸ்கோரையும் பாதிக்கும். இதே போலதான் சத்திய கிறிஸ்டின் சபையும். நம்ம ஒவ்வொரு வளர வேண்டிய அவசியமா இருக்கு. நம்ம வளர்ந்தாலும் சபை வளரும். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நாள் முதல் இன்னை வரை எந்த விஷயத்துல வளர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. அதே போல இப்போ நம்ம சபைக்கு வந்து ஒரு 10 வருஷம் எக்ஸாம் வச்சுட்டோம். 10 வருஷமா ஊழியர் வந்து நமக்கு செய்தி கொடுத்துருக்காரு, செய்தி நம்ம கேட்டுருக்கோம். அந்த செய்தி அவர் கொடுக்கிற செய்தியானது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சோ பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ எங்களை கேட்டு போய் ஒருத்தர்கிட்ட சொல்லு. எது வரைக்கும் சொல்றோம்னா, அவரு எந்திரிச்சு போய் 4 பேருக்கு அந்த உபதேசத்தை அறிவிக்கணும், அவரு போதகம் பண்ணணும், போதிக்கணும். அந்த லெவலுக்கு அவங்க வளரணும். அப்ப இத்தனை வருஷம் சத்தியத்தை கேட்டு நம்ம இன்னும் சத்தியத்தை போதிக்க தெரியாம இருக்கோம்னா நம்ம எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன போதிக்கணும்னா அந்த பேர் நமக்கு இன்னும் தெரியல, நான் இன்னும் அதுக்கு தெளிவா படிக்கல அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம இத்தனை வருஷமா அந்த செய்தியை கேட்ட நம்ம, தேவ வசனங்களை கேட்ட நம்ம எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு நம்ம போய் அந்த சத்தியத்தை சொல்லணும். அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருவரும் டெவலப் ஆயிருக்கோமா, வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா. நம்ம வளர்ந்தாலும் அந்த சபை முழுமையாக வளர்ச்சி அடையும். அதை மனசு வச்சுக்கணும். ஒவ்வொருவரும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து சபையின் காரியங்களிலே ஈடுபட வேண்டிய மிகவும் அவசியமா இருக்குது. அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் நான் சபைக்கு வந்துட்டு நியாய ஆராதனை மட்டும் நான் அட்டன் பண்ணுவேன், சபையின் எந்த காரியங்களும் நான் பங்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எப்பேற்பட்டோம்னா அந்த 3வது தர மக்கள் தான். கடைசி வரைக்கும் நம்ம பெஞ்சில் உட்காந்து அவங்களையும் இவங்களையும் பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு
இவங்க இப்படி பண்ணிக்கலாம் அவங்க அப்படி பண்ணிக்கலாம் சொல்ற அந்த தரப்பின மக்களாக தான் நம்ம இருக்க முடியும். ஸோ நம்ம அந்த இடத்துல இறங்கி அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் தெரியும் என்னோட கஷ்டங்கள் இருக்கு அப்படின்ட்டு. அதனால தேவன் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதுன்னா சபையோட வளர்ச்சினா அந்த ஒவ்வொருடைய வளர்ச்சி தான் அந்த சபைக்கு வளர்ச்சிக்கு ஏதுவான காரியமா இருக்கிறது. இந்த 3 காரியம் போக 4வது ஒரு காரியம் வந்து அந்த சபை கடைசி வரைக்கும் அதுல ஒரே கருத்து இருக்கணும். அது என்ன காரியம்னா ஒரு வசனத்தை வாசிக்க உங்களுக்கு புரியும். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 30 வசனம் 6. அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினாலும் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் வசனம் அதிகாரம் 22 வசனம் 18 19 வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 வசனம் 18 19. சோ சபையோட வளர்ச்சியின் முக்கிய பங்கு என்னன்னா அவங்க இந்த வசனமா சொல்லணும். வசனத்தை எழுத்தாகியும் அதில் உறுப்பாகியும். எழுத்துனா என்ன? இப்ப நடுக்கு போற லா இருக்கு, அதான் அது எழுத்து. உறுப்புனா என்ன? அந்த மேல கொம்பு போடுறோம்ல, புள்ளி வைக்கிறோம், அது உறுப்பு. அந்த உறுப்பு கூட நம்ம மாற்றுறதுக்கு பர்மிஷன் யாரும் இல்லை. அதுல நம்ம நினைச்சுக்கணும். இப்போ ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்? இப்ப அநேக இடங்களை பார்க்க போனீங்கன்னா ஜான் ஜெபரன் ஒருத்தர் இருக்காரு, இந்த சபை சேர்ந்த ஒருத்தர் இல்லை, நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. அவர் ட்ரைனிட்டி இடமா அவருக்கு ட்ரைனிட்டினா என்ன சொல்றாருன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவங்க ஒன்றாய் இணைந்து அந்த பக்தி முத்தி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, பக்தி முத்தி போய் அவங்க நடனம் ஆடுறதுதான் ஒரு ட்ரைனிட்டி. ஒரு வார்த்தை சொல்றாரு அவர் சொல்றதுக்கு கருத்து அதுதான் இருக்குது. இன்னொருத்தர் இருக்காரு புதுசா, நேத்தோ முன்னாடி நான் பார்த்தேன். அவர் வந்து என்னன்னா எங்களோட சபைக்கு இன்னும் பெயர் வைக்கல, எங்களோட சபைக்கு இன்னும் பேர் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டா இப்போ ரோமர் 14 நம்ம வந்து 6 வருஷம் சொல்றோம் தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரே சபை கிறிஸ்துவின் சபை அப்படின்னு. கிறிஸ்துவின் சபையை நம்ம வாசிக்கிறாரு. இதை வந்து இங்கிலீஷ் எடுத்து பாத்தீங்கன்னா சர்ச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அநேக கூட்டுகளின் சபை கிறிஸ்துவர்கள் ஒன்றாக இருந்து ஒரு வாழ்த்துகிறார்கள். ஸோ இந்த பேர் தான் வைக்கணும், தேவ எந்த அதிகாரம் இல்லை, நாங்கள் வந்து பெயர் வைக்காத சபை ஒன்று சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய சொந்த கருத்துல உட்பூத்திலே இருக்காங்க நிறைய பேர். இது ஏன் அப்படி பண்ணப்படுதுன்னா இத்தனை வருஷம் இதுவே சொல்லிட்டு இருக்குமே, ஒரு புதுசா ஏதாவது வேணுமே, அர்த்தமாக வேணும், புதுசா ஏதாவது வேணுமே அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் ஏற்றிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழியை நம்ம செஞ்சிருக்கக்கூடாது. ஒரு சபை வளர்ச்சியின் பாதையில் ஒன்றா போகணும்னா அதுக்காக புது புது திட்டம் நல்லா பாட்டு மியூசிக் கூட்டி வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு மக்களுக்கு எது விருப்பமோ அதையே உள்ள கொண்டு வந்து சபை வளர்ச்சி கிடையாது. வசனமா சொல்லப்படணும், வசனத்துல நம்ம உறுதியாக நிலைத்திருக்கணும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஸோ நம்ம வேத வசனங்களின்படி போதிக்க வேண்டும். போதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கணும். கேட்டாதான் நம்ம அதை பிரிச்சு ஆராய்ச்சி நம்ம எதிர்த்து புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சாதான் நம்ம போதிக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரியத்தை எல்லாரும் தொடர்புடைய அந்த கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த வருஷத்தை ஒரு விதிகால் படி பார்க்கலாம். நம்ம வந்து இந்த பூலோகத்துல சபையினரா எடுத்து தெரிந்து கொள்ளணும். சபையாக உள்ள ஒரு வளர்ச்சி ஆவிக்குரிய வகையில் நம்மளுக்கு வேணும். சபையாக ஒரு வளர்ச்சிங்கிறது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஒரு வளர்ச்சியும் தான். ஏன்னா ஒரு இலக்கை நோக்கி ஓடும் பொழுது நம்மளுக்கு அந்த வளர்ச்சி இருந்தாலுடைய அந்த இலக்கை நோக்கி நம்ம தொடர முடியாது. ஒவ்வொரு நாளும் வளர முடியாது, ஒவ்வொரு நாளும் முன்னேறி போக முடியாது. ஸோ அந்த வளர்ச்சிக்கு தரங்களா இருக்கிறது ஃபர்ஸ்ட் வேத வசனத்தை சபை மக்களாகிய நாம் அனைவருக்கு சொல்ல வேண்டியது, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்ம மேல் மிக கடமையா இருக்கிறது. செய்யாமல் இருக்கிறது முக்கிய காரணம் நம்ம அதன்படி நடக்கிறதுல நம்ம அடுத்தவங்க கவர்மெண்டாக இருக்குது. அதனால யாருக்கும் சொல்றதில்லை. 2வது காரணம் யார்கிட்ட சொல்றதுன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் சொல்லுங்க, அது எல்லாத்துக்குமே உலகத்துக்குமே சொல்றது உங்களுக்கு முடியல, நம்மளால முடியல, எதுவான காரியமா இல்லைன்னா
இந்த உலகத்துக்குரியான காரியங்கள்ல ஃபர்ஸ்ட் யாராக போய் சொல்லிங்களோ அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் போய் சொல்லுங்க. இதுல எத்தனை பேர்ட்ட சொல்லியிருக்கீங்க? உலகத்துக்குரிய காரியங்கள் லிஸ்ட் போட்டு ஒரு அறிவிப்பு எல்லா மக்கள்கிட்டையும் அதுவும் காரியத்துக்கு போய் மெனக்கெட்டு போய் சொல்லிட்டு வரணும். ஏன்னா அவன் வந்து சொல்லிட்டு போனான். அவன் பத்திரிகை எழுதிட்டு நம்ம பத்திரிகை எழுதி வருவாரு. ஆனா அவரும் செய்யப்பட்டா நம்ம போய் சொல்லிடுவோம். அது மாதிரி அந்த மாதிரி உலகத்துக்குரிய காலம் அவ்வளவு லிஸ்ட் எடுக்கிற நம்ம ஆவிக்குரிய காரியத்துல எந்த அளவுக்கு அதுக்கான முயற்சி எடுத்துக்கிறோம். மூன்றாவது காரியம், சபை மக்கள் ஒவ்வொருவரையும் வளர்ந்தாதான் அந்த சபை வளர முடியும். சபை மக்கள் எல்லாருமே அப்படியே நம்ம ஆரம்ப கல்வி தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம அந்த ஆரம்பத்தில் வெற்றிக்கின் பாதையில உள்ள வந்தப்போ எப்படி இருந்தோமோ அதே போல. ஏன்னா இது வந்து புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுதுன்னா, சபையானது இயேசுவானுடைய சரீரமா இருக்குது. இப்ப அந்த சரீரத்துல கால் மட்டும் வளர்ந்தா எப்படி? அது ஆரோக்கியமான சரீரமா? தலை மட்டும் வளர்ந்தா, கை மட்டும் வளர்ந்தா, எது தனித்தனியா வளர்ந்தாலும் அது ஆரோக்கியமான சரீரம் வராது. மொத்தமா ஒட்டுமொத்தமான ஒவ்வொருவரும் வளர வேண்டும். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும் என்ன அப்படின்னா, நம்ம கேட்ட சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகியிருக்கணும். அப்படி ஆகிருக்கோமா? இங்க சபையில ஒரு வருத்தத்துக்குரிய விஷயத்தையும் இந்த இடத்துல தெரியப்படுத்தி விரும்புறேன். ஏன்னா வந்து சின்ன வயசு இந்த கருத்தை சொல்றான் அப்படின்னு உங்களுக்கு குற்றப்பட்டாலும் காயப்பட்டாலும் அதுதான் உண்மை. என்னன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உடையர் வந்து யாராவது வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. இன்னும் நம்ம வந்து முன்னாடி இருந்து ஜெபம் பண்றதுக்கே தயங்கி இருக்கோம். தேவனோட நம்ம அப்பாவோட பேசுறதே நம்ம எப்படி எப்படி கத்துக்கல. எந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம்? அதை வந்து யாரும் கற்றுக் கொடுக்க வருது கிடையாது. எளிமை நம்ம அப்பாவோட பேசுறோம்ல. அதே மாதிரி தேவனத்துக்கு பேசுற காரியத்துல வளராம இருந்தா எப்படி? ஒரு கம்யூனிகேஷன் நம்மளுக்கு தேவனுக்கு நடுவுது, அதுவே நம்ம வளராம இருந்தா எப்படி? அதே போல 4வது காரியம், வசனத்தாய் ஒதுக்க வேண்டும். நம்ம சபை வளரணும், அநேக மக்கள் அநேக ஆத்மக்கள் உள்ள வளரணும் அப்படிங்கிறதுக்காக வசனத்தை கூட்டியோ குறைச்சோ சொல்லாம அதுல நிலைச்சிருக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம இந்த 4 காரியங்களை செய்வோமானால் நம்ம தேவனுடைய அந்த வளர்ச்சியின் பாதையில நம்ம இலக்கை நோக்கி தொடர்பா இருக்க முடியும். ஒரு டெய்லியும் முன்னேறவா இருக்க முடியும். அன்பாயிருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த விதத்தை செய்ய வாய்ப்பளித்த ஊழியர்களுக்கும் தேவனுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.